ஹாய் guys, this is day 7 of how I manage my business and studies. வழக்கம் போல் காலைல 4:30 மணிக்கு எழுந்து முயலுக்கெல்லாம் புல் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா நேராக எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அழகான ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு போனேன் guys. எங்கள் அம்மா வந்து காய்கறிலாம் கொஞ்சம் நறுக்கி கொடுத்துட்டு போய் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுறான்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் பண்ணி முடிச்சலன்னு பார்த்தா அதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் கட்டு. அப்புறம் ரெடி ஆகிட்டு காலேஜ் கிளம்பிட்டு பஸ்ஸில் போய் எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது பஸ்ஸு நவுற மாதிரியே தெரியலன்னு பார்த்தா சரியான டிராஃபிக் ஜாம் guys. எவ்வளோ நேரமாக எங்கே நின்றுருக்குன்னு தெரியல. நான் பாட்டு எடிட்டிங் பண்ணிருக்கேன், பஸ்ஸு பாட்டு நிறைய இடத்துல நின்றுருக்கு. தென் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிற வழியில் காலியான முயல் தீவனம்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது. அதெல்லாம் வாங்கிட்டு போய் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு கழனி கிளம்பிட்டேன். போயிட்டு பண்ணையை ஓப்பன் பண்ணேன். எனக்கு சரியான ஷாக். என்னடான்னு பார்த்தா ஒரு முயல் கூண்டு மேலே ஓட்டிருக்கு. இது எப்போ வெளியே வந்திருக்குன்னு பார்த்து முதல்ல போய் அது பிடிச்சிட்டு போய் உள்ளே போட்டு அப்புறம் எங்கள் பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க மதியம் தீனி போட்டு கூண்டு மூடாமல் விட்டுருப்போம் போல், அதுதான் வெளியே வந்துருக்குதுன்னாங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற எல்லா முயலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எண்ணி பார்த்துட்டேன். ஒன்று மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. அதையும் பூச்சி போட்டாச்சு, பிரச்சனை இல்லை. தென் வழக்கம் போல் எல்லா முயலுக்கும் நைட்டு ஃபுட்டு வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தான் தூங்குறீங்கன்னு. நான் காலையில் 4:30க்கு வந்துட்டு நைட்டு 10:30 அந்த மாதிரி டைமில் தூங்குவேன். மேக்ஸிமம் 11 கூட ஆகலாம் சில டைம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.